ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். மும்மொழி கொள்கையால் என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பல மொழிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. மூன்றாவது மொழி என வரும்போது என்ன பிரச்சனை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் தெலுங்கு, உருது, மலையாளம் என பல மொழிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எந்த மொழியையும் யாருக்கும் திணிக்கவில்லை என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 2 மொழிகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 3 மொழிகள் இருக்கும் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். 1 தாய்மொழி, 2வது அவர்களின் விருப்பம். எந்த மொழியும் மத்திய அரசால் திணிக்கப்படவில்லை என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. செப்டம்பர் 20 மற்றும் 21 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த தட்சிண பாரத் உச்சி மாநாட்டு நிகழ்ச்சியானது சென்னை ஐஐடி வளாகத்துல நடைபெற்று வருகிறது. நேற்று ஆளுநர் RN ரவி இதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாடிய நிலையில இன்று பாத்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மாணவர்களிடம் பல்வேறு வார்த்தைகள்ல உரையாடினார். குறிப்பாக இவர் மேடையில பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் எனவும், தான் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும், தான் தாய்மொழியில கற்றுக்கொண்டாலும் தனக்கு தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் இருப்பதாகவும், அதுலதான் சங்ககால இலக்கியத்துல இன்னமும் துடிப்பாக செயல்பட்டு வருவதால தான் பிற மொழிகளை கற்க முயலாமலும் தமிழ் மொழியை கற்பதில் மிகுந்த ஆர்வம் இருப்பதாகவும் அவர் மாணவர்களிடம் உரையாடினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை அவர் சந்திக்கும் போது இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழகத்துல பல்வேறு மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் குற்றச்சாட்டக்கூடிய ஒரு கருத்து தொடர்பான கேள்விகள் நாம் முன்வைத்தோம். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த கல்வி நிதி வழங்காமல் இருப்பது தொடர்பான அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இது அரசியல் பிரச்சனை எனவும், நான் இது குறித்து பல முறை தமிழ்நாட்டிலும் நாடாளுமன்றத்திலும் பேசி இருப்பதாகவும், இந்த நாடு தேசிய கல்வி கொள்கை 2020 ஏற்றுக்கொண்டு நாம் அதை பின்பற்றி செல்ல வேண்டும் எனவும் அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டை பிரித்து பார்க்கவில்லை எனவும், தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து இந்த தொகையையும் மத்திய அரசு மூலமாக பல திட்டங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக பணம் நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு தேவையான இந்த வயது வந்தோர் கல்வி திட்டத்திற்கான நிதி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு நிதிகள் இதுல வழங்கப்பட்டிருக்கிறதாம். ஆட்டிய இந்த நிதி தொடர்பாக நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருப்பதாகவும், அதற்கான வழியை பின்பற்றி தான் தாங்கள் இதை செலுத்தி வருவதாகவும், நீதிமன்றம் என்ன கூறுகிறதோ அதன்படி நாங்கள் செலுத்தி வருவதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே போல பல்வேறு கருத்துக்கள், அதாவது இந்த இருமொழி கொள்கை தொடர்பான கேள்விகளுக்கு இதை நான் பாராளுமன்றத்துல தொடர்ச்சியாக தெரிவித்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள்ல பல மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது எனவும், தமிழ்நாடு மாநில பாடத்திட்ட பள்ளிகள்ல தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, உருது, மலையாளம், கன்னடா என தமிழ், ஆங்கிலத்தை தவிர்த்து பல மொழிகள் பயிற்று வைக்கும் பொழுது இந்த 3வது மொழியில என்ன பிரச்சனை? உங்களுடைய அரசியல் முடிவு இதுக்கு உங்களுடைய தீர்வாகாது எனவும் என பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் எனவும் அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.